சேது. அத்தா. டேய், நீங்க இருந்து கிளம்பு. எங்க அத்தா? நீங்க இருக்க வேணாம் சேது. ஈசிஆர்ல இருக்கிற நம்ம வீடு இருக்குல்ல, அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு கல்யாணத்துக்கு வந்தா போதும். ஏன் அத்தா? நான் இங்க இருந்தா என்ன? டேய், நீ என்ன பெரிய தியாகியா? இந்த கல்யாண சம்பந்தம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா. அதுவும் நாம விருப்பப்பட்ட பொண்ணு கல்யாணத்துக்கு நாமளே வேலை பார்த்தா அதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாதுடா. சேது, நீ முதல்ல கிளம்பு. பரவாயில்ல அத்தா. வர்ஷினி எனக்கு இல்லைன்னு ஆயிருச்சு. இனி வர்ஷினிக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது நானே என் மனசை தேத்திக்கிறது தானே நல்லது. இங்க இருந்து ஒதுங்கி போய் தனியா அந்த இடத்துல தங்கி இருந்தா இன்னும் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அத்தா. வர்ஷினி ஞாபகமா வரும். இங்க உங்க கூட எல்லாம் நான் ஜாலியா இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் தோண மாட்டேங்குது அத்தா. நான் பாத்துக்கிறேன். என்னை பத்தி நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்கல்ல, எனக்கு அதுவே போதும் அத்தா. நான் வரேன். சிபி, தமிழ், இந்த ஒன் சைடு லவ் மாதிரி பெரிய பெயின் எதுவுமே இல்லல்ல? பாரா, சாருக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது போல. அப்படியே அந்த பெயினை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம லவ்வையும் டபுள் சைடு ஆக்கி விட்டுருங்களேன். ஏய், ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதுமே, உடனே குத்தி காட்டிடுவியே. உங்க மாமன் பையனோட ஒன் சைடு லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது. கூடவே இருக்க நீங்க தாலி கட்டின பொண்டாட்டினா உங்க அத்தை பொண்ணு. என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாதா? புரியாது. நீ எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. தமிழ், உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல சம்பந்தம், பையனை கூட எனக்கு நல்லா தெரியும். நானே பாத்திருக்கேன், நல்ல பையன்தான். ஆனா ஏன் தேன் கல்யாணத்துக்கு வேணாம்னு சொன்னா? அதுவா,